ப்ரோ டிடியை விட டிடி நெக்ஸ்ட் லெவலோட இது ஓட்டுறோம். ஏன்னா அது அது வந்து காமெடி படம் தான். நான் வந்து காமெடிக்காக அது காமெடி படம், இது சோக எமோஷன் படம்ன்றதுக்காக மட்டும் இதை தூக்கி வச்சு பேசல, அதை மட்டும் தட்டி பேசல. டிடி சொதப்பல் தான். அது வந்து காமெடியும் இல்ல, பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை, அதனால சொதப்பல். இந்த ஒரு காமெடியனா பார்த்து 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 இருந்தவங்களுக்கு வந்து விடுதலை வந்து ஒரு தனியா ஒரு பரிமாணத்தை கொடுத்துச்சு. ஆனா விடுதலையில வந்து என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, ஒரு கான்ஸ்டபிள் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணாரு. ஆனா இந்த படத்துல ஒரு மாமனா, ஒரு புருஷனா, ஒரு மகனா, ஒரு தம்பியா, ஒரு பேரனா 5 பரிமாணம் பண்ணது வந்து இவரெல்லாம் இந்த அளவுக்கு கேரி பண்ணி எடுத்து வர முடியுமாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா நல்லா கேட்டுங்க, விடுதலை வந்து போலீஸ், அந்த போலீஸ் அவர் என்ன பண்ண முடியுமோ அதை கேரக்டரா பண்ணாப்ல. வெற்றிமாறன் சார் கொடுத்தது வந்து ஒரு கேரக்டரா வந்து ரொம்ப டவுட்லயே கொடுத்தாரு. அந்த சூரிக்கு ஒரு கேரக்டர் 6 பேக்ஸ் வச்சு வந்திருக்க, நீ உனக்கு இந்த கேரக்டர் நீ பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொடுத்தாப்ல. அந்த கேரக்டரை வாழ்றது வந்து ஒரே ஒரு ஜானர் தான். ஸோ இதை வந்து நான் நல்லா பண்ணுனா போதும், நான் படம் தப்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா இங்க வந்து பார்த்தோன்னா ஐஸ்வர்யா லட்சுமிக்கு புருஷன், சுவாசிகாவுக்கு வந்து தம்பி, அடுத்து வந்து பையன் இவளுக்கு, அதுக்கடுத்து வந்து பேரன், அதுக்கடுத்து இவளுக்கு புருஷன், இவ்வளவு பரிமாணத்தை வந்து கேரி பண்ணி எடுத்து வந்தது சூரி பிரதர் சான்ஸே இல்லை. இனிமே நீங்க என்ன பண்ணினாலும் சரி உங்களுக்கு வந்து பெருத்த ஆதரவு இருக்குங்கிறது இந்த படத்தை நிரூபிச்சாச்சு. பிரசாந்த் பாண்டே கண்டிப்பா இன்னைக்கு வந்து அவ்வளவு ஓப்பனிங் இல்லை, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த படம்னா ஒருவேளை நம்ம சந்தானம் படம் வந்ததுனால வந்து இருக்க முடியல. ஆனா நாளைக்கு நாளைக்கு ஃபேமிலி நினைச்சு பிச்சுக்கும். எப்படியும் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து பெரிய ஆதரவு கிடைச்சிச்சோ அதே மாதிரியே இதுக்கும் கிடைச்சோம்னு நம்பிக்கை இருக்கு. சீரியல் மாதிரி தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் நல்லா ஸ்கிரீன் அச்சு விட்டுருக்கலாம். ஸ்கிரீன் பிளேலயும் தரமான சீரியல் மாதிரி, சீரியலையும் தரமான சீரியல் சொல்லிட்டு லைனா எமோஷனல் அடிக்கிற மாதிரி இது. ஒருவேளை எமோஷன் வச்சு ஆடியன்ஸை கவர் போனோம்னு நினைச்சாரான்னு தெரியல. அதுதான் சொல்றேன், இது வந்து எமோஷனலாவும் இருக்கு, பிளஸ் வந்து ஃபேமிலி சம்பந்தப்பட்ட கதை. ஃபேமிலி சம்பந்தப்பட்ட கதை வந்து 2K கிட்ஸ் பிடிக்கிறது டவுட், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒட்டாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க தனித்தனியா வாங்கல்ல, ரொம்ப ஜாயிண்டா வர மாட்டாங்க. தனித்தனியா வரவங்களுக்கு இது பெருசா ஒட்டாது. மற்றபடி ஜாயின்ட் ஃபேமிலியா வரவங்க, ஊர் சைட்லாம் நல்லா ஒன்னா இருக்கிறவங்களுக்கு அப்படி அவங்க எல்லாருமே படம் வந்து ஒட்டிடும். மற்றபடி இந்த சிட்டி சைடு ஆடியன்ஸை கவர் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனா நானும் ஒரு யங்ஸ்டரா சொல்றேன், எனக்கு வந்து அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ்ல லைட்டா கண்களை நம்ம எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் ஆச்சு, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இது. எனக்கு பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பட் அது வந்து எனக்கு கரண்ட் ஆச்சு. ஏன்னா ஏன்னா நான் அந்த ஒன்றும் ஆகல. ஸோ அதனால எனக்கு அது கரண்ட் ஆகிற மாதிரி ஆச்சு. மேபி அது பர்ஃபார்மன்ஸோட பண்ண வேலையா இருக்கலாம். அந்த மாதிரி கரண்ட் ஆனதுனால என்ன மாதிரியே அவங்களுக்கும் கரண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா ஓட்டுச்சுன்னா நல்லா இருந்து என்ன நல்லா இருந்தா சொல்லிட்டு போவாங்க. ஆமா, ஐயோ தரமா பின்ட்டார் ப்ரோ. என்னாச்சு தெரியல, சூரி இந்த மாதிரி பண்ணுறாரு. கடைசியா அந்த சொதப்புல் ஒரு படம் வந்தது, என்னது கொட்டுக்காளி, அந்த படம் நல்லா போலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கம்பேக் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்குது. சூரிய மட்டும் இல்ல, இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க. சுவாசிகா சூரியோட அக்கா செம ஆக்டிங். அதே மாதிரி வந்து ஐஸ்வர்யா லட்சுமி சூரியோட ஒய்ஃப், ராஜ்கிரண் பின்டாரு ராஜ்கிரனோட ஒய்ஃப், அவங்க எல்லாருமே அதே மாதிரி பாபா பாஸ்கர், அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க பாபா பாஸ்கர்லாம், ஏன்னா சைலண்டான கேரக்டர். ஆனா உங்களுக்கு தெரியாது அந்த கேரக்டரோட வெயிட். அதாவது சூரியோட அக்கா புருஷன், அது வந்து வெயிட்டான கேரக்டர், சைலண்டா தான் இருப்பாப்புல. அது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அஃபெக்ட் ஆகினே இருக்கும் அந்த கேரக்டர். என்னடா அப்படி பாவமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சரியான கேரக்டர் இது. அந்த கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ இவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் தரமா எல்லாருமே அதை கொடுத்ததுனால பர்ஃபார்மன்ஸ் வச்சு நீங்க யாருமே குறிப்பிட்டு கேட்க முடியாது. படத்திலேயே டேரக்டர் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டாரு. இருக்கு 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 அந்த அக்கா பையன் கூட பண்ற விஷயம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் முக்காவாசி காமெடி தான். அந்த இன்ட்ரோல் பிளாக் கொஞ்சம் முன்னாடில இருந்தா சீரியஸா போகும், சண்டைலாம் நடக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாமே காமெடியில தான் போகும். இன்டர்வியூ முன்னாடி சண்டை நடக்கும், அதுக்கப்புறம் அப்படியே சண்டை கொஞ்சம் டீப்பாகவும் எமோஷனா மாறும். எமோஷனா மாறி லாஸ்ட்ல வந்து ஒரு ஹாப்பினஸா எமோஷன் வரும்ல, அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு, காமெடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முக்காசி காமெடி தான். செம்மையா போகும் ப்ரோ, சீரியஸா சொல்றேன், செம்மையா போகும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கே ஒட்டுது ப்ரோ. நானா அந்த அளவுக்கு டீப்பால இதெல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி கதையை பிடிக்காது உண்மையா சொல்ல போனா. எனக்கே வந்து அந்த அளவுக்கு பார்க்கணும், ஒரு அத்தத்தினா நடக்க போகுது இன்ட்ரெஸ்டா போகுது. ஒரு சீரியல் வச்சுக்கோங்களேன், ஒரு சீரியலை வந்து பசங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இன்னும் இது சீரியல் ஸ்லோவா போகும், இது வந்து ஒரு சீரியல் ஸ்பீடா போன அப்படி இருக்கும், அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்த்தா இந்த படம் வந்து கரண்ட் ஆகுது. 2K கிட்ஸ் இந்த ரொம்ப ஒத்துக்க மாட்டாங்கனாலும் பாதி பேர் ஒத்துக்கலாம். கண்டிப்பா ப்ரோ, டிடியை விட டிடி நெக்ஸ்ட் லெவலோட இது ஓட்டுறோம். ஏன்னா அது வந்து காமெடி படம் தான். நான் வந்து காமெடிக்காக அது காமெடி படம், இது சோக எமோஷன் படம்ன்றதுக்காக மட்டும் இதை தூக்கி வச்சு பேசல, அதை மட்டும் தட்டி பேசல. டிடி சொதப்பல் தான். அது வந்து காமெடியும் இல்ல, பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை, அதனால சொதப்பல்.
இந்த படம் வந்து எமோஷன்லயே இருக்குது. சரி பாவம் சொல்லிட்டு நான் ஓட்டு போடல. ஓகேங்களா? இது வந்து எமோஷனா இருந்தாலும் கதை அடுத்தடுத்து என்ன நடக்கும் போது சூப்பரா எடுத்துறாங்க. ஓகேங்களா? டூரிஸ்ட் ஃபேமிலி சோ சேடு நானும் பார்க்கணும். அதனால அது எனக்கு தெரியல. பட் டிடி இந்த இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்துல டிடியும் இதுவும் கம்பேர் பண்ணா கண்டிப்பா மாமன் தான் கொஞ்சம் நல்லா ஓடும். ஆக்சுவலி படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மத்தவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. வில்லேஜ் சப்ஜெக்ட். ஸோ வில்லேஜ் சைடுல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் சீரியஸ்லாவே ஃபுல் ஃபீலா இருந்தது. ஆக்சுவலி எல்லாரும் ஊர் சைட்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி மாமாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மேக்சிமம் எல்லார் வீட்லயுமே அக்காவுக்கு முதல் குழந்தை பிறந்தா மாமா கூட தான் வளரும். அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. அந்த ஃபீல வந்து ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க. 2, 3 சீன்ல நானே அழுதுட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு இதுல ராஜ்கிரண் சார் தொடைய காட்டாதயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலி அவங்க 2 பேரோட பாண்டிங் தான் செம்ம. ஹீரோ ஹீரோயினிங்கிற ஃபீல்லாம் விட்டு அவங்க 2 பேரோட பாண்டிங் சூப்பரா இருந்தது. ஒரு டோட்டலா சிட்டிக்குள்ள எந்த அளவுக்கு லைக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதே நேரத்துல 2K கிட்ஸ் லைக் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் 90s கிட்ஸ் கண்டிப்பா இதை வந்து லைக் பண்ணுவாங்க. 2வது வில்லேஜ் சைடுல இந்த படம் சூப்பரா இருக்கும். செம ஃபீல் குட் மூவி ஆக்சுவலி. செம்ம இதுங்க. அந்த எனக்கு என்னன்னா அவங்க 2 பேரோட பேர் எப்படி இருக்குங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஆக்சுவலி வந்து அவங்க 2 பேரோட லவ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. அது எப்படி கனெக்ட் ஆகும்? ஏன்னா நம்ம நிறைய காமெடியா பார்த்திருக்கோம், சீரியஸ் ஆக்டரா பார்த்திருக்கோம். பட் லவ்ங்கிறதுல ஒரு கனெக்டிவிட்டி வரணும்ல. அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் மாடர்னான கேர்ள் மாதிரி தெரியுது. சாருக்கும் எப்படி செட் ஆகும்னு நினைச்சா அந்த லவ் செம்மையா காமிச்சாங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் அவங்க 2 பேரோட லவ்வோட கனெக்டிவிட்டி இருக்கும்ல, அது வந்து ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க. மியூசிக் சூப்பரா இருந்தது. சாங் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலேயே லாஸ்டா கிளைமேக்ஸ்ல ஒரு மியூசிக் ஒண்ணு வரும். அழாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா வந்து வில்லேஜ் சைடுல பார்த்தா ஒரு 4 பேராவது ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா. இல்ல சீரியஸா ஆக்சுவலி வந்து நீங்களே சொல்லிட்டீங்களா, நம்ம முத்துக்கு முத்தாக அதான் நான் டோட்டலாவே கிழக்கு சீமையில இந்த மாதிரி ஒரு மூவி பார்த்து ரசிச்சவங்களுக்கு கண்டிப்பா சிட்டில இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் ஒரு 90s கிட்ஸ் நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில கனெக்டிவிட்டிலாம் இருக்கும்ல. ஆக்சுவலி எனக்கு எங்க மாமா மாருங்க 3 பேருமே ரொம்ப பிடிக்கும். சொல்லும் போதே வருதா. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு திருப்பி ரீகேப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவங்க கூட பேசினது, சின்ன பிள்ளையில நடக்க வச்சது, அந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதுவே ஓகே தானே. ஒரு விஷயம் நடந்ததை நம்மள ரீவைண்ட் பண்ண வைக்கிறதே பெரிய விஷயம் தான். கண்டிப்பா வந்து அதுதான் டவுட். ஆக்சுவலி எனக்கு அந்த டவுட் இருக்கதான் செய்யுது. ஒரு சில இடங்கள்ல லைக் பண்ணுவாங்க. பட் ரொம்ப சென்டிமெண்டா உள்ள போகும்போது அந்த சென்டிமெண்ட்டை ஏத்துப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் வில்லேஜ் சைட்லாம் செம்மையா ஓடும்னு நினைக்கிறேன். மதுரை சைட்லாம் பிச்சு உதறிடும். உண்மையை சொல்லணும்னா ஃபுல்லா செம்மையா இருந்தது. எனக்கு அதுலயும் அந்த ஒரு முக்கியமான வேர்ட்ஸ் ஒண்ணு, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான அந்த பாண்டிங்ல இருந்து அந்த உறவுக்கான இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே ஃபீல் குட்டா இருந்தது. அதாவது எப்படின்னா, நான் மாசா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ஜாய் பண்றதுக்காண்டி அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டா எனக்கு சீரியஸாவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த இந்த காலத்துல வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட எடுக்க வச்சு நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறது பெரிய விஷயங்க. ஏன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் நிறைய இப்பெல்லாம் அப்படியே ஃபீல். ஆனா வந்துட்டு இது ஒரு நல்ல டிஃப்ரெண்டான பாண்டிங்கா இருந்த மாதிரி இருந்தது. ஹாப்பியா இருக்கும்போதே தெரியலையா செம ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நினைவுபடுத்தின ஒரு ஃபீல்லாம் நிறைய இருந்தது. நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி எந்த அளவுக்கு லைக் பண்ணோமோ அதே மாதிரி இதையும் லைக் பண்ணோம். மாமன்னன். டிடி ரிட்டர்ன்ஸ்ல வந்து நிறைய மைனஸ் இருக்குங்க. ஆக்சுவலி வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகல இதெல்லாம். இதுல வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ட்ரெய்லர் பார்க்கும்போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தானே நம்ம உள்ள போவோம். ஸோ அதுக்கான ஃபுல் ஃபீல் கொடுத்தாங்களான்னா கண்டிப்பா கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம நம்ம அம்மாமார்கள் அவங்க எல்லாம் போய் படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணி அழுவாங்க. நம்மளோட அக்கா அந்த ஃபீல் இருக்கும்ல, அக்கா கல்யாணம் ஆனா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல்ல கண்டிப்பா ஒரு 2, 3 சீனுக்காவது நம்ம கண்டிப்பா கண்காணுவோம். ஆக்சுவலி விமலுமே கேட்டிருப்பாரு, கடைசி கல்யாணம் பண்ண வச்சு உன்னையவே சீரியஸ் ஆக்கிட்டாங்களடா அப்படின்னு. அந்த மாதிரிதான். ஆனா செம்மையா செட் ஆயிருந்தது. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்ம வந்து இது வரைக்கும் நிறைய காமெடி ஆக்டர்ஸ் நம்மள ஹீரோவா பாக்குறோம். ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து எனக்கு அந்த காமெடி வரல, எனக்கு அந்த ஹீரோசியம் தெரியலன்னு சொல்லியிருக்கோம். பட் அவருக்கு பக்காவா செட் ஆகுதுல. ஒரு ஆக்ஷன் பிலிம்ஸ் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். விடுதலை பார்த்தோம். அதுல அவரோட சீரியஸ்னஸ் பார்த்திருக்கோம். ஸோ
எடுத்தோடனே இந்த மூவி வரல. ஆல்ரெடி அவர் வந்து ரொம்ப ஹீரோவா நிறைய இது பண்ணிட்டாரு அப்படிங்கறதுனால எனக்கு ஸ்டோரியுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே செம்ம ஃபீல் விட்டு சீரியஸாவே ஒரு 3 டைம்ஸ் தான் அழுதுருப்பேன். ஒரு ஜென்ரலா இந்த ஒரு வில்லேஜ் ஸ்டோரி, வில்லேஜஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த கடைக்குட்டி சிங்கம் அந்த டெம்ப்ளேட்ல தான் இருக்கும்னு போனேன். சேம் அதே டெம்ப்ளேட் தான். பட் உள்ளுக்குள்ள பேசின விஷயங்கள், உள்ளுக்குள்ள காட்டின விஷயங்கள், ஒரு லவ் ஸ்டோரி வந்து காமிக்கிறாங்க. ராஜ்கிரண் சாரோட லவ் ஸ்டோரி ஒன்று காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட சென்டிமெண்ட் வந்து காமிக்கிறாங்க. அந்த சென்டிமெண்ட் வச்சும் எமோஷனை வச்சும் எந்த அளவுக்கு விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு விளையாடி இருக்காங்க. ஒரு தரமான படம். ரீசெண்டா பார்த்ததுல ஒரு நல்ல இம்பாக்ட். அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இந்த ஒரு படம் வந்து எனக்கு ஒரு நல்ல இம்பாக்டா இருந்தது. 2K கிட் எனக்கே வந்து அந்த ஒரு 60 வயசு ஆள் 70 வயசு ஆளோட ஒரு லவ் ஸ்டோரி கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். அங்க டைரக்டர் வந்து ஜெயிச்சுட்டாரு. ஏன்னா என்ன மாதிரியான ஆட்களுக்கு புரியுது அப்படின்னாலே இதுவா இருக்கும். கடைசியா தேட்டர் விட்டு வரும்போது நிறைய பேர் கண் கலங்கினதை வந்து பார்த்தேன். அங்கேயுமே வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் இருந்துச்சு. கொஞ்சம் லேக்ஸ் இருக்கு. பட் பெரிய லேகா வந்து தெரியல. நம்ம நோட்டீஸ் பண்ணி ஒரு விஷயம் நெகட்டிவா இருக்குன்னு சொல்ற அளவு கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட அக்கா கேரக்டர் பிளே பண்ணுவாங்க. அதாவது லப்பர் பந்தோட ஹீரோயின் அவங்கள பார்க்கும்போது ஒரு சில சீன்லாம் இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். என்ன கேரக்டர் இது அப்படின்னு. சோ அப்படி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தோட நம்ம அந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கோம்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து கன்வே ஆயிருக்கு மக்களுக்கு அப்படின்னும் போது படம் உண்மையாவே நல்லா இருக்கு. எல்லா விதமான ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். இந்த சாட்டர்டே சண்டே டைம் இருக்கு அப்படின்னா ஃபேமிலியோட இருக்கீங்கன்னா தாராளமா போய் பாருங்க. நிறைய விஷயங்களை நீங்க வந்து கெயின் பண்ணிட்டு போவீங்க. சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்து ஃபேமிலி எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி போகுது, ஒருத்தங்க இல்ல அப்படின்னா அவங்க அருமை எப்படி இருக்கும், அது எல்லாமே சூப்பரா கன்வே பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரேட்டிங் அப்படின்னா 5க்கு ஒரு 4 வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு படம் வந்து சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் படமே அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் இல்ல தல. இப்ப காலையில டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தேன். அங்க பார்க்கும்போது எனக்கு வந்து அது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தோணுச்சு. அப்ப அது ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிடலாமா, இது சீரியல் சொன்னா ஷார்ட் ஃபிலிம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். பட் அதான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு சீரியல் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து பெருசா சீரியல் மாதிரிலாம் கிடையாது. எமோஷனை வச்சு டோட்டலா விளையாடி இருக்காங்க. எமோஷன் கொண்டு போய் ஆனா அந்த எமோஷன்ல உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் ஷார்ட் பீரியட்ல கிடைக்குது அப்படின்னா படம் நல்லா இருக்கு தானே. அது ஒவ்வொருத்தங்க ஃபீல் பண்றது. எனக்கு சீரியல் மாதிரிலாம் தோணல. பட் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடா ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. படம் உண்மையிலே சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கு. பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியராஜ் சாரோட அசிஸ்டன்ட் தெரியும். கடைக்குட்டி சிங்கம் 2 வச்சு பண்ணிட்டாப்ல. கடைக்குட்டி சிங்கத்துல அசிஸ்டண்டா இருந்தாரான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா நான் கூட ஆரம்பம் போது ஒரு கடைக்குட்டி சிங்கம் மாதிரி பண்ண முடியாது இவங்களால எல்லாம். ஏன்னா இவங்களாம் 2K கிட்ஸ். ஸோ 90s கிட்ஸ் அந்த அளவுக்குலாம் எடுக்க முடியாது. இங்க பார்த்தா பாலச்சந்தர் ரேஞ்சில் எடுத்து வச்சிருக்காப்ல படத்தை. அதாவது என்ன சொல்றேன்னா படம் ஸ்லோவா போற மாதிரி தெரியும். ஆனா எல்லாமே எமோஷனல் கனெக்ட் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்குது. சூரி பிரதர் வந்து இனிமே சொல்றேன் நம்மளை வந்து அவரெல்லாம் கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அதான்